ஒருவர் மனம் திரும்பும் பொழுது அந்த மனம் திரும்புதல் சம்பிரதாயம் சார்ந்ததாகவோ அல்லது நாடகத்தன்மை உள்ளதாகவோ இருப்பதை ஆண்டவர் விரும்புவதே கிடையாது. அந்த மனம் திரும்புதல் நிஜமானதாகவும் ஒருவருடைய இருதயத்திலிருந்து ஏற்படுகிற மாற்றமாகவும் இருக்க வேண்டும் என்றே அவர் ஆசைப்படுகிறார். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 12-13 வசனங்கள் இப்படியாக சொல்லுகின்றன. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்துல இந்த 1வது 2வது அதிகாரங்களிலே வெட்டுக்கிளிகளினால் ஒரு மிகப்பெரிய பேரழிவு இஸ்ரவேல் தேசத்துல நடைபெறுகிறது. இந்த பேரழிவினால் அங்கே மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உணவு பஞ்சத்துக்கும் உங்களுடைய கீழ்ப்படியாமைக்கும் பரிசுத்த குலைச்சலுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால அவர் சொல்றாரு, நீங்கள் இப்பொழுதே, அதாவது இஸ்ரவேல் தேசத்துல குழந்தைகள் இருந்தாங்க, வாலிபர்கள் இருந்தாங்க, திருமணமானவர்கள் இருந்தாங்க, வயதானவர்கள் இருந்தாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழல்ல இருந்தாங்க. அவங்க எல்லார்கிட்டையுமே ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இப்பொழுதே என்னிடத்துல வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய இருதயங்களை கிழித்து கொண்டு வாருங்கள் அப்படின்றாரு. மத்திய தரைக்கடல் பகுதியில வாழ்ந்த மக்கள் பொதுவாகவே தங்களுடைய வஸ்திரங்களை எப்ப கிழிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, துக்கமான ஒரு சம்பவத்தை அவர்கள் நேரிடும் பொழுது, அதிர்ச்சியான விஷயங்களை கேட்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக தான் தவறு செய்துட்டோம் அப்படின்னு மனம் திரும்பும் பொழுது ஒருவர் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வார். ஆனால் நிறைய சூழல்ல நிறைய பேர் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நாடகம் ஆடினார்கள், மனம் திரும்புவதைப் போலவே, மனம் திரும்பியதை போலவே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, உங்களுடைய இருதயங்களை கிழித்து கொண்டு என்னிடத்திலே வாருங்கள் அப்படின்றாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இருதயங்களை கிழிச்சா நீங்க செத்து போயிடுவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னுடைய சுயத்தை நீ கொன்றாலே ஒழிய நீ என்னிடத்துல நிஜமாகவே வர முடியாது. உன்னுடைய சுயத்தை நீ எப்பொழுதெல்லாம் கொல்லுகிறாயோ அப்பொழுதெல்லாம் நீ என்னிடத்தில் நேரடியாகவே வருகிறாய். ஏனென்றால் உனக்கு அப்பொழுது தாழ்மை இருக்கிறது. அப்பொழுது நீ சொல்லுகிறாய், எனக்கு ஆண்டவர் மாத்திரம்தான் முக்கியம் அப்படின்னு. என்னுடைய அருமையான சகோதரர்களே, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய மனம் திரும்புதலை நாடகமாக்கி வைத்திருப்பீர்களே, ஆனால் இப்பொழுதே அவரிடத்தில் வாருங்கள். உங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டல்ல, உங்களுடைய இருதயங்களை கிழித்து கொண்டு.